விஜய் தற்காலிக கவர்ச்சி, ஆனா திமுகவை அவ்வளவு சீக்கிரத்துல அசைக்க முடியாது. திண்டுக்கல் லியோனி. சினிமா நடிகராக இருந்து அரசியலில் இன்று வெற்றி பெற்றிருந்தாலும் விஜய் அவர்கள் தற்காலிக கவர்ச்சிதான் என்றும் திமுக நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டது எனவும் திண்டுக்கல் லியோனி குறிப்பிட்டிருக்கிறார். போரூர் அருகே நடைபெற்ற கலைஞர் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி, நடிகர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்து தனக்கே உரித்தான பாணியில் சுவாரஸ்யமான நையாண்டி கருத்துக்களை தெரிவித்து பேசினார். போரூர் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கலைஞர் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி, நடிகர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் அரசியல் வருகை குறித்து தனக்கே உரித்தான நகைச்சுவை மற்றும் அரசியல் நையாண்டி பாணியில் விரிவாக பேசினார். திரையில் சூப்பர் ஸ்டாராக ஜொலிப்பதும் திரையரங்குகளில் கைத்தட்டல் பெறுவதும் வேறு, நிஜ வாழ்க்கையில் மக்களோடு மக்களாக நின்று கள அரசியல் செய்வதும் முற்றிலும் வேறு என்று சுட்டிக்காட்டிய அவர், விஜயின் அரசியல் வருகையும் அவரது மாநாட்டு பேச்சுக்களும் வெறும் தற்காலிக கவர்ச்சியாக மட்டுமே இருக்கும் என குறிப்பிட்டார். சினிமா பிரபலத்தை கண்டு அரசியலுக்கு வந்துவிடலாம் என நினைப்பது எளிது, ஆனால் அரசியல் களத்தில் நின்று வெல்வது கடினம் என்ற பாணியில் கலாய்த்த அவர், திமுகவின் நீண்டகால வரலாற்று பின்னணியும் பல தசாப்தங்களாக கட்டியெழுப்பப்பட்ட ஆழமான மக்கள் செல்வாக்கையும் நேற்று தொடங்கப்பட்ட புது கட்சிகள் அவ்வளவு எளிதில் அசைக்க முடியாது என்று ஆணித்தரமாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் திமுகவின் அசைக்க முடியாத பலத்தையும் அதன் தொண்டர்களின் உழைப்பையும் எதிர்கொள்வது எந்த புதிய கட்சிக்கும் சாத்தியமில்லை என்று லியோனி பேச, கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகமடைத்தனர். லியோனி அவர்களின் இந்த பேச்சிற்கு நெட்டிசன்களின் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோனி சொல்வதில் திமுகவின் நீண்டகால அரசியல் அனுபவம் பற்றிய வாதம் நியாயமானது. ஆனால் முதல்வர் விஜயின் அரசியல் வெற்றி அல்லது தோல்வியை இப்போதே முடிவு செய்து விடுவது சரியான அணுகுமுறை அல்ல. திமுகவின் பலம் மற்றும் முதல்வர் விஜயின் புதிய அரசியல் அலை இரண்டையும் தேர்தல் களத்தில்தான் சரியாக அளவிட முடியும் என்பதே நெட்டிசன்களின் கருத்தாக உள்ளது.